திருநெல்வேலியிலிருந்து கேட்குறாங்க, யூனுஸ் அப்படின்றவங்க கேட்குறாங்க, நம்மளது ஆடையை கரண்டைக்கால் மேல் கை வரை அணியலாமா அல்லது கடைசி வரை அணியலாமா? இது தொடர்பாக ஏதும் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க என்ன இது கேட்க வராங்க, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணுகிறார்களோ நாளை மறுமையில் அவங்க அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான் அப்படின்ற செய்தி ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கிறது. அப்ப அதை வச்சு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, கரண்டை காலுக்கு கீழே நம்ம ஆடை போட்டா நாளைக்கு அல்லாஹ் இடத்துல குற்றம் ஆகுமா? கரண்டைக்கு மேலதான் நம்ம ஆடை போடணுமா? இது தொடர்பான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுல ஒரே ஒரு புரிதலை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா போதும். ரசூலுல்லாஹ் கரண்டை காலுக்கு மேல கீழே பெருமைக்காக அணிவுறவங்கள அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அழகை விரும்புகிறேன், நான் அழகா ஆடை போடுறது தப்பா அப்படின்னு கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகிறான். அதனால ஆடை அழகா போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. செருப்பு நல்லா நான் போடுறேன், அதுல எதுவும் தப்பு இருக்கான்னு கேட்கறான், அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஆடை அலங்காரத்தோட பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறத, அழகாக இருக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகையினால நீங்க அதை பத்திலாம் எதுவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வருகிற வாசகம் என்னன்னா, பெருமைக்காக வேண்டி யார் கரண்டை காலு கீழே அணிகிறாங்களோ அப்படின்னு உடனே அபூபக்கர் சித்திகளை நம்ம கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த மாதிரி ஆடை அணியும் போது எனக்கு இறங்கிடுது, நான் இடுப்புல கட்டும் போது அந்த ஆடை வேலை இறங்கி இறங்கி கீழே வந்துருது, அப்ப எனக்கு கரண்டை கால் கீழே போற மாதிரியான நிலை இருக்கும் போல. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பெருமைக்காக போற ஆள் இல்லைங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அவங்கள பத்தி விளங்கி இருந்தா, ஒரு உள்ளத்தோடு ஒரு இணைப்பு இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்களாம் பெருமைக்காக போற ஆள் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமைக்காக உங்க உள்ளத்துல அந்த மாதிரி 4 பேர் போடுறாங்க, நம்மளும் அப்படி போடலன்னா நம்மள அசிங்கமா நினைப்பாங்க, முக்கா பெண்டு போட்டிருக்கான்னு பேசுவாங்க அப்படின்னு பிறருக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ நீங்கள் அணிந்தால் அது தப்பு. அது இல்லாம ஆடை அழகா போடுறீங்க, அது ஒரு நூல் கீழே இறங்கிடுது அப்படின்னா தப்பு கிடையாது. இல்லப்பா, நம்ம ஈமான பாதுகாத்துறதுக்காக வேண்டி நான் கரண்டைக்கு மேலே போட்டுக்கிறேன்ப்பா, அல்லாஹ்விட்ட குற்றவாளி ஆக மாட்டேன், எனக்கு பெருமை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஈமானை பாதுகாப்புல சிறந்த நிலை தான் அது. நீங்க அந்த நிலையிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதிலே இருங்க. இல்ல இது அது போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆபீஸ்ல இப்படி சொல்றாங்க, இப்படி போட்டுட்டு போனா நல்லதுதான், ஆனா பெருமைலாம் இல்ல, நான் பிறருக்காகவோ பெருமைக்காகலாம் போடல அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஆகையினால் உள்ளம் சார்ந்த செயல்களா இருந்தால் நாம அதுக்கு விமர்சிக்க முடியாது. நீங்களும் அல்லாஹ்வுக்கும் தான் அந்த செய்தி தெரியுன்ற அடிப்படையில தாராளமா நீங்க என்ன செய்யலாம், கரண்டைக்கால கீழே போட்டுக்கலாம். நம்முடைய ஈமானை பாதுகாக்க, பெருமை வராமல் இருப்பதற்கு முடிந்த அளவுக்கு கரண்டைக்கு மேல போடுறது சிறப்புக்குரியது அப்படின்னு புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ்.